श्रवणे श्रावणे शुक्ले पौर्णम्यामिन्दुवासरे सिंहलग्नेन संयुक्ते नैमिषारण्यमागतम् श्रीचक्रा भक्ति चैनल यूट्यूब सब्सक्राइबर வியூவர் ஃபாலோயர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் துலா ஸ்நானம் என்பதனை பற்றி என் சிற்றறிவுக்கு எட்டியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த துலா ஸ்நானம் என்பது ஐப்பசி மாதம் பிறந்தது முதல் ஐப்பசி மாதம் முடியும் வரை நதி என்று சொல்லப்படுகின்ற ஆறுகளிலும் புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற குளங்களிலும் தீர்த்தமாடுவது, ஸ்நானம் செய்வது, குளிப்பது ரொம்ப விசேஷமானது. காரணம், இந்த ஐப்பசி மாதத்திலே தான் புரட்டாசி மாதம் மழை பெய்து ஐப்பசி மாதத்திலே ஆறுகளிலே தண்ணீர் பிரவாகம் வரும். இந்த பிரவாகத்திலே மலை உச்சியிலிருந்து ஆறுகள் எப்பொழுதுமே ஒரு மலையின் உச்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அது மாதிரி வருகின்ற பொழுது அந்த மலைகளிலே இருக்கின்ற மூலிகை செடிகளுடைய சக்தியை தன்னுள்ளே அடக்கி கொண்டு ஓடி வரும். அது மட்டுமல்லாது ஓடுகின்ற தண்ணீரிலே குளித்தால் நம்முடைய நரம்பு மண்டலங்களும் எலும்புகளும் வலுப்பெறும். அதுபோல் இதனுடைய கான்செப்ட் தான் இந்த பாத்டப்பில் குளிப்பாங்க ஃபாரினர்ஸ் எல்லாம். நம்மளுடைய முறைகளை அப்படியே ஃபாரினர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சஷ்டியத்தை பூத்தியும் போது சல்லடையில் தீர்த்தம் சேர்ப்பாங்க. அந்த சல்லடையில் தீர்த்தம் சேர்க்கறது எதுக்காகன்னா, தீர்த்தம் தண்ணீர் சிறு சிறு துவளைகளாக தலையில் படுற பொழுது இந்த காலகட்டத்தில், அதாவது 60 சஷ்டியத்தை பூர்த்தியும் போது பெரும்பாலும் இந்த வழிபாட்டினை செய்வார்கள். இந்த 60 வயசு வரைக்கும் இவர்களுக்கு பலவிதமான சந்தோஷங்கள், துக்கங்கள், இது போன்று பல நிகழ்வுகள் ஏற்பட்டதுனாலே இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் சுருண்டு இருக்கும். அதனாலே இந்த ட்ராப்பாக தண்ணி தலையில் விடுற பொழுது இந்த நரம்பு மண்டலங்களால் மறுபடியும் விரிந்து கொள்ளும். அதனாலே அவர்களுக்கு நோய்வாய்வு ஏற்படாது என்பதாலே தான் சஷ்டியப்த பூர்த்தியிலே பிரதானமாக இந்த சல்லடையில் தீர்த்தம் சேர்க்கின்ற வைபவம் உண்டு. இதைத்தான் ஃபாரினர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷவர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து தண்ணி நம்ம தலையில் கொட்டுற மாதிரி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நித்தமுமே டென்ஷன் தான். அவங்க வாழ்க்கையே டென்ஷனான வாழ்க்கை. நம்மளாம் முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். இப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையை டென்ஷனாக மாறிட்டு. அந்த காலத்தில் நம்ம பெரியவாள்லாம் பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. காத்தால 7 மணிக்கு எழுந்தாங்கன்னா 10:30 மணி வரைக்கும் அப்படியே சுற்றிண்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 10:30 மணிக்கு மேலே தான் அன்றைய நிகழ்வுகளை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம காலையில் 6 மணிக்கே குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக இது பண்ணி 8 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் ஏற்பட்டது. அதைத்தான் அவன் அந்த மாதிரி பண்ணான். அது மாதிரி இந்த ஓடுற தண்ணியில் குளித்தோமானால் நமக்கு இந்த நரம்பு மண்டலங்கள், இந்த எலும்பெல்லாம் நல்லா வலுப்பெறும். அதே போல் நீச்சல் அடித்து குளிக்கின்ற பொழுது கை கால்களுக்கு அசைவு ஏற்படும். அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க. இதைத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, பாத்டப்பில் குளிக்கிறதுன்னு. பாத்டப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்துட்டு தண்ணி ஒரு பக்கம் இவங்க மேலே விழுகும், ஒரு பக்கம் அந்த தண்ணி கீழே போயிட்டுருக்கும். அப்போ அந்த ஓடுற தண்ணி மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அதனால அந்த பாத்டப்பில் குளித்தாங்க. அந்த ஓடுற தண்ணியில் குளிக்கிறது விசேஷம். அதிலேயும் இந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் குளிக்கின்ற பொழுது
மருத்துவ குணம் கொண்ட தண்ணீர் ஓடி வர்றதுனால நமக்கு அது பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளங்களை எல்லாம் நீக்கும். உடம்புல புண் இருந்தால், அப்போ மீனெல்லாம் வேற வந்திருக்கும், அந்த மீன் வந்து அந்த புண்ணெல்லாம் அப்படி கடித்து சாப்பிட்டதுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும். இதெல்லாம் நம்ம பெரியவா அனுஷ்டித்தது. அதனால் ஐப்பசி மாதத்தில் முதலில் ஆரம்பித்து ஐப்பசி மாதம் முடிகிற வரைக்கும் துலா ஸ்நானம் அப்படின்னு ஓடுற தண்ணியில் போய் குளிப்பாங்க. அது மட்டும் இல்லாத நதி தடாகங்களை பாதுகாப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு மாத காலம் எல்லாரும் போய் குளிக்கிறான்னா அந்த ஒரு பொருளை பயன்படுத்துகிற பொழுது அதுக்கு தேவையான அளவு அதை நம்ம பாதுகாப்போம். அதனால் அந்த ஒரு மாத காலம் போய் குளிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த துலா மாதத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு நதிகளில், இப்போ நம்ம பாலாறில் கூட குளிக்கலாம். ஆனால் பாலாறில் என்னன்னு கேட்டோன்னா, இப்போ இங்கே வேலூரில் குளிக்க முடியாது. அதே இங்கேருந்து இந்த அம்மூண்டியிலேருந்து பூட்டுத்தாக்கு போகிற வழியில் ஒரு இடம் இருக்கும். அங்கே ஒரு சின்ன தரப்பாலம் இருக்கும். அந்த தரப்பாலத்து பக்கத்தில் அந்த பாலாறு ஓடுறது. அங்கே சுத்தமான நல்லா இருக்குது தீர்த்தம். அங்கே போய் யாரும் தீர்த்தம் ஆடலாம். இப்போ அங்கேயும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இருந்தாலும் இன்னும் இதுவாக இல்லை. இந்த மாதிரி நம்ம போய் பழங்க ஆரம்பித்தோன்னா அந்த இடம் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அதனால் இந்த ஐப்பசி துலாமான ஸ்நானம் ரொம்ப விசேஷமானது. ஆறுகள், புஷ்கரணிகள் இதில் போய் குளிக்கணும். பிரதானமாக காவேரியில் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. காவேரியில் இந்த துலா மாதத்தில் ஒரு நாளாவது குளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரணம் என்னென்னா, அதில் ஒன்று சொல்லுவாள். இந்த துலா மாத ஸ்நானம் பண்ணனா ஒரு முடவன் ஒருத்தன், முடவன்னா மாற்றுத்திறனாளி, அவருக்கு இது கிடையாது. அவர் போய் இந்த ஐப்பசி மாதத்தில் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை, அது முடியல. அதனால் இதை வந்து கடைமுழுக்கு அப்படின்னு ஐப்பசி மாதத்துடைய கடைசி நாளில் கடைமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கார்த்திகை மாதம் பிறந்தவுடனே முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முடவன்னா இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கிறவா. ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கொஞ்சம் வேகமாக வரும் தண்ணி. அதனால் இவாளால் போய் குளிக்க முடியாது. அது அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, நாம் இந்த மாதிரி குளிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி. கார்த்திகை மாதத்தில் மழை கொஞ்சம் கம்மியாகி கார்த்திகை மாதத்தில் அந்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் முடவன் போய் குளிக்க முடியும். அதனால் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நடக்கிறத. ஆகவே பக்தர்கள் எல்லோரும் இது போன்ற சிறந்த நம் முன்னோர்கள் காட்டிய வழி, எப்படி ராமாயணம் ராமன் அயனம், ராமன் வழிகாட்டினார், அந்த வழியில் நாம் இருக்கிறோமோ அது மாதிரி நம் முன்னோர்கள் காட்டிய வழி இதில் நாம் போகிற பொழுது நமக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். இது கூட ஒரு சினிமாவில் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது சந்தானம் ஒரு படத்தில் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போய் அட்ரஸ் கேட்பார். அட்ரஸ் கேட்டவுடனே ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீ இப்படி போன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், இப்படி போகாத அப்படி போம்பார். இப்படி ஒரு 4 பேர் சொல்லிட்டு கடைசியில் அந்த 4 பேர் அடிச்சுப்பாங்க, நீ சொன்னது தப்பு நான் சொன்னது தப்புன்னு. அது மாதிரி இல்லாத நம் முன்னோர்கள் சொன்னது எல்லாமே நம்முடைய வாழ்வியலுக்காக. கடைசியில் பார்த்தா இவர் யாரை தேடிட்டு போனாரோ சந்தானம், அந்த ஆளே அங்கே வந்து நிற்பார். இது மாதிரி சினிமாக்களில் வரக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் நம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அது வெறும் சினிமாவுக்காக இல்லை, அந்த கான்செப்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நம் முன்னோர்கள் காட்டிய வழி, அந்த வழியில் நாம் போய் இந்த துலா மாத ஸ்நானத்தை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மங்களானி பவந்தோஹு.